அன்புக்குரியவர்களே, காலை வழிபாட்டிலே பங்குபெற்றிருக்க உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நாளினுடைய வழிபாட்டு முறைமை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதை பின்பற்றுவதற்காக போது கேட்டுக்கொடுத்தோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழிபாட்டு முறைமைகளிலே கர்நாடக இசை வழிபாடு இருக்கிறது, கிராமிய இசை வழிபாடு இருக்கிறது. இந்த வழிபாடு வெள்ளிசை வழிபாடாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளியேற்றுவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒளியேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களும் ஆசிரியப்பட்டவர்களும் ஒளியேற்றும் வழியாக இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிற கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். முன்னே மாணவர்களாக இந்நாள் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களாக ஆசிரியர் பெருமக்களாக இந்த நேரத்தில் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு ஒரு கிருபையின் திட்டம் இந்த ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் தாய்மொழி சொல்லிக்கின்றோம். துதிகன புகழ் மிகவே அனைத்து பற்றிய செலுத்துகிறோம். மீட்பர் பாத மனித கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் ஒரு கடவுளை புகழ்ந்து பாடுகிறோம். சபையாரும் பின்பற்றி பாடுபடியாக ஒரு கடவுளையே புகழ்ந்து பாடுவோம். பூமி படைத்தவராம் வரலாற்றின் நாயகராம். இதையை மாற்றி அமைப்பவராம் விடுதலையின் காரணராம். வருந்தி உழைக்கும் மனிதர்களின் தடைகளையே தகர்ப்பவராம். வார்த்தையாக வந்தவராம் வாழ்வின் ஒளியானவராம். வறியவரின் தோழராக வாழ்ந்து வழி காட்டியவராம். வழிவாய்மை வாழ்வினராம் வாழ்வு தரும் வல்லவராம். உள்ளுரைந்து இருப்பவராம் உலகில் செயல்படுபவராம். உலகில் இறை அரசினையே அமைத்திடவே உழைப்பவராம். உண்மை வழி நடத்திடவே ஊக்கம் என்றும் தருபவராம். நம்முடைய பிழைகளை அமைதியாக நாம் அறிக்கை செய்வோம். கடவுள் எத்தனையோ தருணங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், செயல்கள் மூலமாக நாம் அவருக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமல் பல பிழைகள் புரிந்து வருகின்றோம். பற்றுறுதிக்கு விரோதமாக நாம் செய்த பிழைகள், நம்முடைய பாவங்கள் யாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அமைதியாக அறிக்கை செய்வோம். வந்ததும் வழி பிறந்தது, விளக்கு எரிந்ததும் விடியல் வந்தது, விடியல் வந்ததும் வழி பிறந்தது. விளக்கு எரிந்ததும் விடியல் வந்தது, விடியல் வந்ததும் வழி பிறந்தது. விளக்கு எரிந்ததும் விடியல் வந்தது,
மனிதனே மனிதனே உன் பிழைகளை மன்னிக்கிறேன். 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 நீ எந்தன் உறவல்லோ மனதார நேசிக்கிறேன். நீ எந்தன் உறவல்லோ மனதார நேசிக்கிறேன். திருமறை பாடம் வாசிக்கிறேன். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி 2 சாமுவேல் பிரிவு 9 திருமொழிகள் 1 முதல் 13 வரை. 2 சாமுவேல் பிரிவு 9 திருமொழிகள் 1 முதல் 13 வரை. தாவீதும் மெபிபோசேத்தும் யோனதானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார். சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான். அவனை தாவீதிடம் கூட்டி சென்றனர். நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியேன் தான் என்று அவன் பதில் அருளினான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனதானின் மகனாகிய 2 கால் ஊனமுற்ற ஒருவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். எங்கே அவன் என்று அரசர் அவனிடம் கேட்க, லோதபாரில் அம்மியேலின் மகன் மாக்கீரின் வீட்டில் அவன் இருக்கிறான் என்று அரசரிடம் சீபா கூறினான். லோதபாருக்கு ஆள் அனுப்பி அம்மியேலின் மகன் மாக்கீரின் வீட்டில் இருந்த அவனை அரசர் தாவீது கொண்டு வர செய்தார். சவுலின் புதல்வனான யோனதானின் மகன் மெபிபோசேத்து தாவீதிடம் வந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். மெபிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோ உம் அடியான் என்று அவன் பதில் அருளினான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தையாகிய யோனதானின் பொருட்டு நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதை சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்க செய்வேன். நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். பிறகு சவுலின் பணியாளனாகிய சீபாவை அரசர் அழைத்து, சவுலுக்கும் அவர் தம் வீட்டார் அனைவருக்கும் உரியதெல்லாம் உன் தலைவரின் பேரனுக்கு அளித்து விட்டேன். உன் தலைவரின் பேரன் உண்பதற்காக நீயும் உன் பிள்ளைகளும் உன் பணியாளர்களும் நிலத்தை உழுது விளைச்சலை கொண்டு வருவீர்கள். ஆனால் உன் தலைவரின் பேரன் மெபிபோசேத்து எப்போதும் என்னுடன் உணவருந்துவான் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் தம் பணியாளனுக்கு இட்ட கட்டளையின்படியே உன் பணியாளனும் செய்வான் என்று அரசரிடம் சீபா கூறினான். இளவரசர்களில் ஒருவரைப் போலவே மெபிபோசேத்து தாவீதுடன் உணவருந்தி வந்தான். மெபிபோசேத்துக்கு மீகா என்ற ஓர் இளைய மகன் இருந்தான். சீபாவின் வீட்டை சார்ந்த அனைவரும் மெபிபோசேத்தின் பணியாளராக இருந்தனர். 2 கால் ஊனமான மெபிபோசேத்து அரசருடன் தொடர்ந்து உணவருந்தினான். எனவே எருசலேமிலேயே தங்கியிருந்தான் என்பதே. ஆமென். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளை உமக்கே மாற்றி உரித்தாக்குங்கள். நாம் அருள்வதற்கு ஆயத்தமாக திருமறையின் மொழிகளிலே தீர்வழி என்ற பாடலை நாம் யாவரும் இந்த பாடலாம். மனிதனே
இருள் நிறைந்தோரம் அடியார்கள் அதை அவதார சோழனிலே மறைந்தார்கள். அதை அவதார சோழனிலே மறைந்தார்கள். பூவுலகின் சூழல்களில் மறை பேசும், பூவுலகின் சூழல்களில் மறை பேசும், புகுநெறியின் தீபமாய் ஒளி வீசும், திருமறையின் மொழிகளிலே தேன்படியும், அருள் நிறைந்த உரைகளினால் தீங்கடியும், திருமறையின் மொழிகளிலே தேன்படியும். திருமறையை பயின்றிடுவோம், அதன் முழு பொருளை அறிந்திடவே முயன்றிடுவோம். முறையாக திருமறையை பயின்றிடுவோம், அதன் முழு பொருளை அறிந்திடவே முயன்றிடுவோம். நிறைவான வாழ்வுதனை அடைந்திடவே, நிறைவான வாழ்வுதனை அடைந்திடவே, மறைநிறுபடியும் பாதையிலே நடந்திடுவோம். திருமறையின் மொழிகளிலே தேன்படியும், அருள் நிறைந்த உரைகளினால் தீங்கடியும், திருமறையின் மொழிகளிலே தேன்படியும். யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துவதிலே மகிழ்வுறுகிறேன். காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்களை அன்னை மாணவர் பேரவையின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்வுறுகிறேன். அன்புக்குரிய நம்முடைய ஆட்சி மன்ற குழு தலைவர் பேராயர் மதுரை முகவேனுடைய பேராயர் அவர்கள், அத்துடன் ஆற்காடு லுத்தரன் திருச்சபையுடைய பேராயர் அவர்கள், நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், பர்சாரண்ணன், ஆசிரியர் ஆலோசகர், ஆசிரியர்கள், நமக்காக உழைக்கிறவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு இறுக்கமான முகத்தோடு உங்கள் முன் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஏஎல்சியுடைய உபதலைவர் சிரிச்சிட்டு பார்க்கிறேன், பார்க்க பயமா இருக்கு. எப்பொழுதுமே இந்த இறையியல் உலகத்திலே இறையியல் காதல் பறவைகள் என்று ஒரு சிலர் இருப்பார்கள். லவ் பேர்ட்ஸ். இவன் சொன்னா அக்காவும் அதுக்கு ஈக்குவலா போகும். லார்பி இருக்குன்னா மேகி அக்காவும் சேர்ந்து போகும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமும் இல்லை அவ்வுலகமும் இல்லை. பீட்டு சிங்கன்னு ஐவேக்காவை சொல்லட்டா அவங்க வருத்தப்படுவாங்க. சரிதானா? இப்படி ஒவ்வொரு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குடும்பமாக பணி செய்கின்ற பிரசன்னவனே சொல்லணும் மேடம், விமலா என்ற பொருளாளர், இப்படி
பணி செய்கின்ற வேளையிலே அகஸ்டியும் ஷேர்லியும் நீங்களே மனதுக்குள்ள நிறைய வார்த்தைகளை போட்டு வளர்த்துக்கிட்டு நல்ல ஆயர்கள். திருச்சி தஞ்சை மண்டலத்திலே நல்ல ஒரு வழிபாட்டை நமக்காக இரவும் பகலும் இறைவன் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். மெல்லிசை வழிபாடு. நன்றி அகஸ்டி. அகஸ்டியோடு துணை நிற்கிற ஷேர்லியையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி. இருந்தபடியே கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய அருள் வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. 2 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள ஒரு கேள்வியை காலை வேளையிலே ஞாபகப்படுத்த வருகிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள ஒரு கேள்வி. கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா? கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கின்றனரா? இன்னும் யாராவது இருக்கின்றனரா? இந்த கேள்வி பல்வேறு விதமான விடைகளை அல்லது பல்வேறு விதமான கருத்துக்களை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. இன்னும் யாராவது இருக்கிறார்களா? நான் ஒரு 10-15 முறை இந்த வளாகத்திற்குள்ளே வந்திருப்பேன் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்காக. அப்பொழுது அடிக்கடி ஆசிரியர் ஆலோசகராக இருக்கிற ஞானபிரபு அண்ணன் கேட்கிற கேள்வி, இன்னமும் அழைப்பு கொடுக்க வேண்டியவர்கள் யாராவது சென்றவாங்க 10 மணிக்கு சென்றாங்க. எனவே எல்லா இடங்களிலும் இன்னும் யாரும் இருக்கிறார்களா, இன்னும் யாரும் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி மீண்டும் மீண்டுமாக ஒலித்துக் கொண்டே இருக்கின்ற போது இந்த 9ஆம் அதிகாரத்திலே அவர் குடும்பத்திலே இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த குடும்பத்திலே இன்னும் யாராவது இருக்கிறார்களா? நம்ம எல்லாருக்கும் பதில் தெரியும். ஒருவர் இருக்கிறார். இப்பொழுது கொஞ்சம் முன்னால் ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்திக்கு வருகிறேன். அப்பொழுது ஒரு பிரச்சனை, திருச்சபையினுடைய கோட்பாடுகள் பற்றிய பிரச்சனை நிறைய பிரிந்து கிடக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஒருவேளை முழுக்கி தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஒரு திருச்சபை, பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கின்ற ஒரு திருச்சபை, ஏதோ நமக்கு மிஷனரிகள் கொடுத்து சென்ற திருச்சபை, இப்படி திருச்சபையை பிரிப்பதற்கு அல்லது கூட்டமாக அவைகள் தன்னகத்தை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்ற போது தலைவர்கள் எல்லாம் 1700 ஆண்டுகளுக்கு முன்பாக உட்கார்ந்து யோசிக்கிறார்கள். இவைகள் இப்படி பிரிந்து இருக்கிறதே, இவைகளை இணைக்க வேண்டும். இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். எனவேதான் அதை இணைப்பதற்காக 325ஆம் ஆண்டிலே நிசேயா மன்றத்திலே, நான் இதையெல்லாம் வரலாறு சொன்னால் கொல்லன் திருவிலே ஊசி விட்டது போல் இருக்கும். எனக்கு ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிடுறேன். 325வது ஆண்டு எல்லாரும் கூடி ஒரு பற்றுறுதி அறிக்கையை எழுதி வெளியிடுகிறார்கள். அந்த பற்றுறுதி அறிக்கையிலே இயேசுவை ஒரு கடவுளாக காண்பிப்பதற்கும், மூவரு கடவுளின் தன்மையை புரிந்து கொள்வதற்கும், அனைத்து உலகத்து மக்களும் பற்றுறுதியில் வளர்ந்து இறையரசை மேம்படுத்தவும் இவ்விதமாக நிறைய காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அரங்கிலே கடவுளை எல்லாரும் ஒரே மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 325ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த பற்றுறுதி அறிக்கை இப்போதோடு 1700 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இந்த ஆண்டுகள் என்பது அது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய காலங்கள்.
2 நாட்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டையிலே கிளாரிண்டா அம்மையார் எங்கள் திருநெல்வேலி சீமைக்கென்று கட்டி கொடுத்த முதலாவது ஆலயத்திலே போய் ஜெபிக்க சென்றேன். அது ஒரு 250 ஆண்டுகள் தான். அப்பொழுதுதான் யோசித்து பார்த்தேன், 250 ஆண்டுகளிலே அங்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அந்த கட்டடத்துல அந்த கேம்பஸ்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் அப்படின்னா இன்றளவும் மாறாமல் ஒரு 1700 ஆண்டுகளாக ஒரு பற்றுறுதி அறிக்கை பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலும் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு அதை மீள்பார்வை செய்ய வேண்டும் என்று 2 நாட்கள் நாம் வந்திருக்கிறோம் என்றால் அதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேரிடம் கேட்டேன், எதை சொல்வது. என் வகுப்பு நண்பர் தமிழையாவை கேட்டேன், அவர் ஒரு கருத்து சொன்னார். பீட்டர் சிங் அண்ணனை கேட்டேன், அவரும் சொன்னார். எல்லாரையும் நம்பாமல் கூகுளை தேடி போனேன், அள்ளி தட்டினாங்க கருத்துக்களை. ஏன்னா நான் இப்போ ஒரு சீசன்ல 1700 years ஆனதுனால நண்பர்களிடமெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியிலே என் மனைவி சொன்னாள், என்னைக்குதான் இந்த பற்றுறுதி முடிய போகுதோ தெரியலையே. கார்ல போனாலும் பற்றுறுதியா தான் இருக்கு, வீட்டுல இருந்தாலும் பற்றுறுதியா தான் இருக்கு, எப்பவும் இந்த நிசையா இதையே பேசிக் கொண்டு இருக்கிறீர்களே என்று சொன்னாள். எனக்கு 20 நிமிடம் தான், அதில் எதை சொல்வது என்றும் தெரியவில்லை. எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஒரு மாதிரியாக இவைகளிலே ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி மாத்திரம். கடவுள் இறையவர், எல்லாருக்கும் உரியவர். இறையவர் எல்லாருக்கும் உரியவர். எனவே ஆண்டவருக்கு அடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதுதான் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு செய்தி. இன்னமும் எவரும் இருக்கிறார்களா? இன்னமும் எவரும் இருக்கிறார்களா? மேபி 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. வேதத்திலே எங்கு ஊனம் என்று வருகிறதோ, எங்கு குருடர்கள் என்று வருகிறதோ அதையெல்லாம் மாற்றி இன்றைய வார்த்தைக்கு ஏற்றால் போல பார்வையற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள் என்று வாசிப்பதற்கு நம்முடைய திருச்சபையை நாம் பழக்குவிக்க வேண்டும். இங்கு அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். எப்படி என்றால் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவர் அவருக்கு உதவி செய்யும் போது தூக்கி கொண்டு ஓடுகின்ற போது கைதவறி கீழே விழுந்ததினாலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை. யோசிக்க வேண்டியிருக்கிறது. நன்மை செய்வதற்கும் சரியானபடி நாம் ஆயத்தம் இல்லாமல் சென்றால் மெபிபோசேத் போல நாம் கால் நடக்க முடியாதவர்களை உண்டாக்கி விடுவோம். எனவே நன்மை செய்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நம்முடைய உடலிலே, நம்முடைய மனதிலே அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சரியானபடி உதவி செய்ய வேண்டும். ஒரு கன்சர்ன் யாராவது இருக்காங்களா? சவுலின் குடும்பத்தில் சீபா அழைக்கப்படுகிறான், யாராவது இருக்காங்களா? ஆம், 2 கால்களும் நடக்க முடியாமல் இருக்கிறான். இன்று உலகத்திலே இந்த நடக்க முடியாதவர்களின் கூட்டம் அது ஒரு பக்கம் இருக்கிறது. நடந்த நிகழ்வை சொல்லியிருப்பார்கள். ஒரு நாள் காலை திருநெல்வேலி ரயில் நிலையத்திலே இருந்து கொண்டிருந்தது. அங்கு இந்த நடக்க முடியாதவர்கள் எல்லாம் அந்த ட்ரெயின்ல அந்த ஒரு துணியை வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது காசு கேட்பாங்க. எல்லாரும் அதை கிளீன் பண்ணிட்டு தெரியும், நீங்கள் ஏதாவது கொடுப்பீர்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பேசிக் கொள்கிறார்கள். இங்க இருக்கிற பெரிய ஹோட்டல் ஜானகிராம் ஹோட்டல் தான். ஸ்பெஷல் தோசைன்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய் சேர்த்துவாங்க. பெரிய ஹோட்டல். இவர்கள் எல்லாம் ரயில் பட்டியை சுத்தம் செய்து அதிலே தங்களுக்கு கிடைத்த வருமானத்தை, நமக்கு சம்பளம் போட்டாங்க, எங்களுக்கெல்லாம் 28ஆம் தேதி சம்பளம் வந்துடும். கார்டை சுருங்கியாச்சுன்னா 28ஆம் தேதி SMS வந்துடும். 9 மணிக்கு 10 மணிக்கு SMS வரலாம். ரைஸ் ஆஃபீஸ் போன் பண்ணிடலாம். தேதி 28பா என்ன வந்துடும். எனக்கு 1 மணி நேரத்தில் வந்துடும். சரின்னா காசு வந்துடும். சந்தோஷமா இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தா எல்லாத்தையும் EMI-ல பிடிச்சிட்டு போயிடுவான். மகிழ்ச்சி இருக்காது. இவங்க பாருங்க, கிடைக்கிற காசு எடுத்து போய் ஜானகிராம்ல நல்ல தோசை வாங்கிட்டு அங்க எல்லாம் ரவுண்ட் போட்டு சாப்பிட்றாங்க. நானும் அது பக்கத்துல தான் நம்ம பேசிக்கிறேன். ஜானகிராம்ல நீங்க தோசை நல்லா இல்லையே, ஒருவேளை
மாஸ்டர் லீவ் போட்டுட்டு எங்கே போய் தொலைச்சிட்டானோ அல்ல இல்லையே. எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் பாருங்கள். ஒரு பக்கம் இப்படி ஒரு உலகம் அது இந்த உலகத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. முடமாகி விட்டோமே என்று அமர்ந்து இருக்காமல் ஏதாவது ஒன்று செய்து அவர்கள் உலகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மெபிபோசேத் அப்படி அல்ல. ஒருவேளை உணவு கிடைக்கிறது அவனுக்கு சீபா வீட்டிலே, இருந்தாலும் அவன் அழைக்கப்பட்ட போது வருகிறான். வந்து வேகமாக முடிக்கிறேன். 8வது வசனத்திலே ஒன்று சொல்லுகிறார். அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ பார்க்கிறதற்கு உமது அடியான் ஏமாத்துறான். ஒரு கம்பேரிசன் வந்து நல்லா இருந்த பையன் பாவம் கீழே விழுந்தனால குணமாகி போனாரு, ஊனமுற்று போனாரு, அல்லது நடக்க முடியாம போயிட்டாரு. அப்ப அவருக்கு இப்ப கொண்டு அவன் அனுப்பி விட்ட உடனே கேள்வி கேட்கிறார். தனக்கு தானே தன்னை குறைத்து மதிப்பிடுகிறார். எப்படி மதிப்பிடுகிறார்? செத்த நாய். 8ஆம் அதிகாரத்தில் இப்படி நிறைய இவைகளெல்லாம் இப்படி அழைக்கப்படும் போது தன்னை முழுவதுமாக ஒன்றுமில்லை என்று எண்ணி, செத்த நாய்ப்பா, எனக்கு ஏன் நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அவனுக்கு அங்கு அடுத்த நாளே அவனுக்கு மரியாதை மாறிவிடுகிறது. முதலாவது அவனுடைய இருக்கின்ற இடம் லோதபார் என்கிற இடத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது கரடுபுரடான ஒரு இடம், உணவில்லாத ஒரு இடம், ஒரு காய்ந்து போன பாலைவனம் போல இருக்கிற ஒரு இடம். அந்த லோதபாரில் இருந்து இப்பொழுது அவன் அந்த அரச அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஒருவன் கேட்ட கேள்வி, இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இன்னும் யாராவது இருக்கிறார்களா? ஒருவர் கேட்ட கேள்வி இன்று மெபிபோசேத்தை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒருவர் இப்பொழுது அரண்மனையிலே அசனம் பண்ணுகிறான், உணவு அருந்தி கொண்டிருக்கிறான். ராஜா டேபிள்ல லோதோபார்ல எப்படி சாப்பிட்டாரு? ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிளேட்டோ ஏதோ ஒரு பாத்திரத்துல அவர் உணவு கிடைத்திருக்கும். எங்கோ இடத்திற்கு மூலையில கிடைத்திருக்கும், நேரத்திற்கு கிடைத்திருக்காரு. இப்பொழுது அரண்மனையில இருக்கிறார். வழக்கம் போல சாப்பிட்டு அவர் எழுந்து கை கழுவுறதுக்கு எழுந்து போறதுக்கு எழுந்துடுறார். ஒரு கற்பனை என்ன செய்திருப்பாங்க? வெள்ளக்காரமாடி வந்து வாஷிங் பவுடர் கொடுத்து இவங்களே இருக்கக்கூடாது, உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு கை கழுவுவதற்கு எல்லாம் வரும். நம்ம கூட அப்படித்தானே கட்டிஸ்டா இருக்கும்போது, நம்முடைய பயிற்சி ஆயராக இருக்கும்போது நாம் எழுந்து போய் கரங்களை கழுவி நமக்கு நாமே சுத்தம் செய்ய வேண்டும். ஆனா ஆயராயிட்டோம்னா ஆயரோடு நிறுத்திக் கொள்கிறேன். அதற்கு மேல சொல்லல, குழப்பத்தை விட்டுக்கூடாது. ஆயரோடு நிறுத்திக் கொள்கிறேன். அப்பொழுது நாம் யோசித்து பார்க்கிறோம். என்னுடைய தங்கச்சி ஆயர்தான், தங்கச்சி மாவட்டம் பையன் மறுநாள் வந்து என் வீட்டில் சாப்பிட்டு, ஆமா கையில் ஒரு தண்ணி எடுத்துவாங்க, எட்டி மிதிச்சு போடுவாங்க, ஓடி போய் எங்க கடவுள். ஏன்னா அந்த கிராமத்தில் அவங்க அப்படி படிக்க வச்சிருக்காங்க. ஆயருக்கு கொடுக்கறது குடும்பத்தில் எல்லாருமே அப்படி உட்கார்ந்த இடத்துல அப்படி கை கழுவுறது. ஆயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தப்பா எல்லாம் சொல்லிடுறாங்க போய், அது நண்பர்கள் வட்டாங்க. எனவே அங்க தீங்கி வந்துடக்கூடாது. இப்போ மெபிபோசேத் என்ன செய்யறாரு அப்படின்னா, பெரிய இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறார். லோதோபாரின் வாழ்வு விட்டு போய் இன்னும் யாராவது இருக்கிறார்களா, எவராவது இருக்கிறார்களா என்று கேட்ட கேள்வியின் நிமித்தம் இப்பொழுது அவன் அரண்மனையிலே உணவு கொண்டிருக்கிறான். 1700 ஆண்டுகளாக எத்தனை முன்னோர்கள் என்று கணக்கு போட முடியவில்லை என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஆண்டவர், ஒரே திருச்சபை, இவைகளை நான் நம்புகிறேன். நாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் சொல்வார்கள், நம்முடைய பேர பிள்ளைகளும் சொல்வார்கள். எல்லாரும் இதை நம்முடைய திருச்சபை சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். ஒரே திருச்சபை என்றால் அதிலே எல்லாரும் நடத்துவார்கள். இன்றைய கால சூழ்நிலையிலே நிறைவாக பேசப்படுவது LGBTQI அந்த ஒரு சமூகம். திருநங்கைகள், திருநம்பியர், அரவாணிகள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அடுத்த பக்கத்துல பார்வையற்றோர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம். நண்பர் பீட்டர் பார் தாமஸ் பேராயருக்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பெரிய ஆலயத்தை
அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர் கட்டியிருக்கிறார். அவர் ஆயராக இருக்கும்போது வீதியை போட்டு எனக்கு தாமஸ் ஏதாவது படர்ல போடுறா, ஏதாவது படர்ல போடுறா, இந்த மாதிரி இந்த ஓடெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதுனா நல்லா அது அவங்களுக்கு ஏதாவது செய்யும். பேராயரானார் கேட்கவா வேண்டும், திறந்து விட்டார் ஆலயத்தை. எங்காவது ஒரு இடத்திலே இவர்களை கூட்டி சேர்ப்பதற்கு இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று தேடுகிற ஒரு மனிதன் தேவையாக இருக்கிறார். தேடுகிற ஒரு மனிதன் தேவையாக இருக்கிறார். நண்பர்களே, காலைவெளியிலே நம்முடைய வாழ்விலே நாம் தேட வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கிறது. தேட வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கிறது. நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே இன்னும் தேவை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். நான் ஒரு மூத்த குருவானவரிடம் பயிற்சி ஆகிறார் இருந்தேன். அவர் சொல்லுவார், தம்பி காலையில வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி ஆயர்கள்லாம் 9 மணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டாச்சுன்னா நைட் தான் நம்ம வந்து சேர்றது. வீட்டுல யாரும் பார்க்க முடியும். அப்ப புறப்பட்டு போகிறதுக்கு காலையிலே புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுல அந்த ஆயர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி வீட்டுல புறப்படுறதுக்கு முன்னாடி ஆயர் இன்னைக்கு தேவையான சமையலுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறதா? நிறைய இடத்துல ஆயர்கள் தான் சமைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் உட்பட இருக்கட்டும். இருந்தாலும் காலையிலே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு செல்வது நல்லது. அப்ப இன்னும் தேவை இருக்கா? இன்னும் தேவை இருக்கா? அன்றாட வாழ்க்கையில இன்னும் தேவை இருக்கிறதா? இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டால் அது வந்து விடையாக இருக்கும். இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு கதையை சொன்னேன், மீண்டுமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். கீரா அவருடைய கதை. அவர் எங்களுடைய கரிசல் மண்ணை சார்ந்தவர். எங்கள் கரிசல் மண்ணுக்கு என்று ஒரு பெருமை உண்டு. கோவில்பட்டி கரிசல் மண்ணுக்கு என்று ஒரு பெருமை உண்டு. 5 பேர் சாகித்ய அகாடமி பெற்றவர்கள். எந்த மாவட்டத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. அது எங்கள் மாவட்டத்துக்கே உண்டு பெருமை. கீரா ஒரு கதை இருப்பார். ஒரு குடிசை, ஓரத்தில் இருக்கிற குடிசை. அந்த குடிசையிலே ஒரு குடும்பம், அங்கு ஒரு குழந்தை. ஆனால் சந்தோஷமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? அரசாங்கத்துக்கு தீர்வை செலுத்துறது. தீர்வு என்ன? டாக்ஸ். தாசில்தார் வருகிறார், அந்த கதவை கலற்றி விட்டு சென்று விடுகிறார். வீட்டில் கதவு இல்லை. வீட்டில் கதவு, குழந்தை அந்த பெற்றோர் இருக்கிறார். கதவு அரசாங்கத்தால் ஜப்தி செய்யப்பட்டு சென்று விட்டது. இப்போ அந்த கதவு இருந்த இடத்திலே ஒரு கோணிப்பில் சாக்கு, அதை மறைத்து விட்டிருக்கிறார். 2 பேரும் எங்கோ சென்றிருக்கின்ற போது தெருவிலே சென்று கொண்டிருந்த நாய் வந்து அந்த குழந்தையை கதறி பதறி போட்டு அது அந்த குழந்தை இறந்து விடுகிறது. 2 பேரும் கவிழ்ந்து அரசாங்கத்திலே ஒரு அறிவிப்பு வருகிறது. ஒரு உதவி கேட்டு விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று 2 பேரும் தாசில்தார் அலுவலகத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த வளாகத்திலே ஒரு மூலையிலே அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. அதை கரையான் அடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பாதி மரங்கள் இல்லாமல் போகிற்று. அதை தேடுவார்களை 2 பேரும் அருகிலே சென்று அந்த கதவை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கதவை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கதவு எப்பொழுதுமே நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரும். நம்முடைய கதவு பூட்டியே இருந்தால் எதற்கும் பயப்படாது. திறந்து பார்த்தால் இன்னும் யாரும் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இருப்போம். அவர்கள் துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனதிலே அதிகமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. கண்களை மூடி ஒன்றுதான் நாம் அந்த இடங்களை பார்க்கின்றோம். இன்னும் யாராவது இருக்கிறார்களா? ஆண்டவா, நான் செய்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இன்னும் யாராவது இருக்கிறார்களா? கதவை கலற்றுகிறவனாக இல்லாமல் கதவுகளை கொடுக்கிற பணியாளனாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் இருப்போம். லோகபாரிலிருந்து அரண்மனைக்கு மாற்றப்பட்ட ஒரு மனிதன், வாழ்வின் சூழ்நிலையையே மாற்றி போட்ட ஒரு மனிதன். ஆயர்கள், மாணவர்கள், நாம் நம்முடைய வாழ்விலே இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று தேடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு நண்பர்களே, உலகத்தில் இருக்கிற சமூகத்தினுடைய
மாவாக நாங்கள் ஊடுருவி புளித்த மாவாக நாங்கள் செயல்பட்டு கதவுகளை கொண்டு வந்து சேர்க்கவும், வெளியே இருக்கிற தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை உம்மண்டை வழிநடத்தவும் நீர்களை கருவியாக்கி பயன்படுத்த வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரதியில் கண்ட பற்றுறுதி அறிக்கை நாம் பின்பற்றி பாடலாம். விண்ணையும் மண்ணையும் உயிர்களையும் இறை சாயலில் படைத்ததை நம்புகிறேன். விண்ணையும் மண்ணையும் உயிர்களையும் இறை சாயலில் படைத்ததை நம்புகிறேன். சிலுவையில் துணையுள்ள கடவுளின் பலமே உடன் இருக்கும் திருக்காட்சியை நானும் நம்புகிறேன். தோழனை வரையும் தீர்ப்பிட வருவார் நம்புகிறேன். தூய ஆவியோர் அவை உறவு மன்னிப்பு மறுவாழ்வை நம்புகிறேன். நீதி தீர்ப்பின் முடிவினிலே உயிர்ப்பு உண்டென நம்புகிறேன். சிறப்பு காணிக்கை ஏற்கப்படுகிறது. படையில் இது நம்முடைய முன்னாள் மாணவர் தேவையை சந்திப்பதற்காக இந்த சிறப்பு காணிக்கை சிறப்பு பாடல் பாடும் பொழுது தாராளமாக உற்சாகமாக உதாரணத்துவமாக வருகின்ற முதல் நோட்டை போடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற முதல் நோட்டை போடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏழம்படி ஏழோ ஏழம்படி ஏழோ ஏழம்படி ஏழோ ஏழம்படி ஏழோ ஏழம்படி 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 ஏழோ திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா வரும் வலையல் போல ஆர்ப்பரிக்கும் அந்த கூட்டம். வரும் வலையல் போல ஆர்ப்பரிக்கும் அந்த கூட்டம். வாழமரக்கிளிகள் போல தாங்கிக்கும் ஆய கூட்டம். நீயும் நானும் இந்த உலக மாற்று தோழர்களே. திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா திண்டினாக்கு திண்டினா ஏழம்படி ஏழோ ஏழம்படி
நாம் நம்முடைய நன்றிகளை நாட்டுகளை பேரெடுப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய நன்றிகளை உங்கள் திருப்பாதத்திலேயே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கூட்டுறவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு திருமணங்களிலிருந்து பயணித்து இந்த நாளிலே இந்த கோடுகளை கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு முன்னை மாணவர்களையும் இந்த திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவருடைய பயணத்திலும் கிருபையின் தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ தந்த இயற்கையான சூழலுக்காக, நல்ல மழை காலத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவரே, நம்முடைய திருச்சபையின் தோட்டத்திலே பணியாற்றுகின்ற ஆய பெருமக்களாக இருக்கிற நாங்கள், எங்களை பயிற்றுவிக்கின்ற இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள், ஆசிரியர்கள், முதல்வர், கல்லூரி ஆட்சி மன்ற தலைவர், உறுப்பினர்கள் எல்லோரையும் நம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நல்ல வழிகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த 2 நாள் கூடுகை உங்கள் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 2 நாள் கூடுகையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் அனைவரும் கலந்து கொண்டு சொல்லுகிற காரியங்களை உள்வாங்கி, நீ இந்த உலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்ற இறையரசை எங்கள் மூலமாக நிறைவேற்ற ஒரு திருக்கரத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அல்லது நாங்கள் அறிக்கை செய்த பற்றுறுதியை ஒரு திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அறிக்கை செய்கின்ற அறிக்கையிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க நீங்கள் கருத்தபடியாக திரு சமூகத்தில் நாங்கள் ஆடுகிறோம். சமீபத்திலே என்னுடைய திருச்சபைகளுக்கு தலைவர்களாக பேராயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பேராயர்களையும் ஆண்டவரே நாங்கள் பிடித்து கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் கொண்டாடுகிறோம். சுத்த இதயத்தோடு, நல்ல மனசாட்சியோடு கூட அவர்களை உடைய திருப்பணி நிறைவேற்ற, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம்பெற அவர்கள் உழைக்க அவர்களுக்கு தேவையான கிருபையை தர நாங்கள் அவர்களை தன்னோடு கொண்டாடுகிறோம். இந்த உலகை படைத்து
ஆணும் பெண்ணுமாக படைத்து இதிலே இனங்கள் என்கின்ற ஒரு நிலை இல்லாத சூழ்நிலையிலே மனுக்குல சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட ஜாதிகள் என்கின்ற இந்த போர்வையிலே இன்று பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ குறைகளுக்கு ஆக்கும் திருக்காலத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, சமத்துவ சமுதாயம் இந்த உலகை நிலைவிட நீங்கள் ஒவ்வொருவரையும் கருவிழாக பயன்படுத்த நாம் இடத்திலே தாழ்வோடு கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அரசாங்கத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு அருள் தர வேண்டும் இடத்தில் கொண்டாடுகிறோம். அதற்காக நீ குறித்திருக்கிற உங்களுடைய அடியார் மூலமாக அவை கிடைக்கப்படவும் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தினுடைய மக்கள் உணர்வு பெற நாங்கள் திருக்கரத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். இவைகளை திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறோம். மீட்பர் பாதங்களை தெரிஞ்சு கொண்டாடுகிறோம். இதனால் பிதாவே, ஆமென். அமைதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுவோம். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி செய்யுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதை உட்கொள்வதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுடம் ஆக்கினார். ஆமென். அன்றையோம் குடும்பத்தார் அனைவருமாய் ஒருமையில் தம் நினைவாய் வாழ்ந்திடவே திருவிருந்து அமைத்தார். தன் பாடு தனிநபர்கள் பங்கு பெற வேண்டும் என்று தன் சரீரம் ரத்தம் என அப்பரசம் தாமணித்தார். தாரகமே தாரகமே பசிதார துலங்கும் நீலம் வேகத்துடனே மாறி தாரகமே தாரகமே பசிதார துலங்கும் நீலம் வேகத்துடனே மாறி தாரகமே வாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம் ஆயத்தப்படாது. முடிஞ்ச தபையில கொஞ்சம் மாறி தபையில வயதான இருக்கிறதுனால எங்களுக்கு காரணம் நாங்கள் தை பாருங்கள் திருமணத்தை பார்க்கிறோம். Thank
உலகில் அமைதி தர வேண்டும் மகிழ்ச்சி கடலில் நீந்துகின்ற நிலையை பெற வேண்டும் பழைய நிலையை பெற வேண்டும் இறைவன் வர வேண்டும் உலகில் அமைதி தர வேண்டும் காலை பொழுதில் வாசல் தேடி சத்தம் வர வேண்டும் அடுப்பங்கரையில் விறகு எரியும் ஓசை வர வேண்டும் கொலையின் வாசம் வர வேண்டும் வயல்வெளியில் உழைக்கும் மக்கள் பாடுபட வேண்டும் வயல்வெளியில் உழைக்கும் மக்கள் பாடுபட வேண்டும் ஆலய மணி ஓசை காற்றி பரவும் நிலை வேண்டும் அணிவம் தடிகள் எழ வேண்டும் இறைவன் வர வேண்டும் உலகின் அமைதி தர வேண்டும் மகிழ்ச்சி கடலில் நீந்துகின்ற நிலையை பெற வேண்டும் பழைய நிலையை பெற வேண்டும் இறைவன் வர வேண்டும் உலகில் அமைதி தர வேண்டும் நோய்கள் மறைந்த கருணையோடு அழியும் நிலை வேண்டும் ஓடியாடி மகிழ்ந்த நிலை பொழுதி எழ வேண்டும் நிலை துளியும் எழ வேண்டும் நோய்கள் மறைந்த கருணையோடு அழியும் நிலை வேண்டும் ஓடியாடி அழிந்த நிலை பொழுதி எழ வேண்டும் நிலை துளியும் எழ வேண்டும் கட்டு மரத்தின் காவல் மலையில் நீங்கள் விழ வேண்டும் கட்டு மரத்தின் காவல் மலையில் நீங்கள் விழ வேண்டும் மகள்கள் வளர்த்து தென்றல் காற்று தினம் தர வேண்டும் வசனம் வாழ்வில் தர வேண்டும் இறைவன் வர வேண்டும் உலகில் அமைதி தர வேண்டும் இறைவன் வர வேண்டும் உலகில் அமைதி தர வேண்டும் மகிழ்ச்சி கடலில் நீந்துகின்ற நிலையை பெற வேண்டும் பழைய நிலையை பெற வேண்டும் இறைவன் வர
அனைவரும் நம்மை அர்ப்பணிக்க காரணமாக கல்லூரி வழிபாடுகளை வழிபாய்மை வழங்கியது அடித்தளமாக வாழ்வு தேடும் மையங்கள் வழிபாடு. வழிபாய்மை வாழ்வு எங்கள் அடித்தளமாகும். வாழ்வு தேடும் மையம் எங்கள் அடித்தளமாகும். வழிபாய்மை வாழ்வு எங்கள் அடித்தளமாகும். வாழ்வு தேடும் மையம் எங்கள் அடித்தளமாகும். வழிபாடு வாழ்வு எங்கள் உயிர்நிலையாகும். வழிபாடு வாழ்வு எங்கள் உயிர்நிலையாகும். மானரசு வளர்ந்திடவே அருள்முகமாகும். மானரசு வளர்ந்திடவே அருள்முகமாகும். அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. வாழும் திருப்பணியும் இணையனும் தரும் முறையில் மனையறிந்து தினம் உருவாகும். வாழும் திருப்பணியும் இணையனும் தரும் முறையில் மனையறிந்து தினம் உருவாகும். அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. உள்ளோங்கி ஒழுகாது உலகின் காலம் உறவுந்த தீமை வர ஒழித்திட முடியும். உள்ளோங்கி ஒழுகாது உலகின் காலம் உறவுந்த தீமை வர ஒழித்திட முடியும். உள்ளங்களில் இறையன்பை விதைத்திட முடியும். உள்ளங்களில் இறையன்பை விதைத்திட முடியும். உன்னதரின் கூடியவள் ஒருவரம் செய்யும். அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. அரசரணி தமிழியணி சரசரணி பணியும் அன்பர்களே. அந்த ஒரு இந்த வழிபாடு அமைப்பதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தவர்கள் ஈரோடு சேலம் திருமண்டலம். அவங்க நடத்த வேண்டிய வழிபாடு வர இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே வாய்ப்பு வழங்கின கடவுளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது போல லாஸ்ட் மினிட்ல இந்த செயலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய அங்கியை ஆயத்தம் செய்து அவர் பச்சுறுதி ஆயத்தம் செய்தார் இல்லையோ அங்கி ஆயத்தம் செய்து அவர் வந்திருக்கிறார். என்னுடைய அண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த தலைவரும் செய்யாத காரியத்தை செய்ய போகிறார்.
என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், இன்று மாலையில எல்லாருக்கும் கடலை வறுத்து கொடுக்கிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், கல்லூரி ஏற்கனவே கடலை வருகின்ற வேண்டியதான், நீங்கள் எதற்கு வேற ஒரு கல்லூரிக்கு கடலை வேண்டும் என்று கேட்டது. அவசியம் வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே அண்ணன் அவர்களை பாராட்டுகிறோம். எனக்கு உதவி செய்த அன்புக்குரிய கபிலா பாஸ்கர் அவர்கள், அன்புக்குரிய அருள்பொழி சசிகுமார் ஐயர் அவர்கள், திருச்சி திரு ஜெயங்கொண்ட பதிலே அவர்கள் ஆயராக பணி செய்து வருகிறார்கள். முடித்தவர்கள் கருணை தடலாம் எல்லாரும் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய ஆழ்ந்த மீட்புக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அதே போல அன்புக்குரிய நண்பர் பொன்னி சேகர் அவர்கள் மனது வேண்டும் என்று விரும்புகிறார், முடியவில்லை. நீங்கள் தொடர்ந்து இந்த 3 நாட்களாவது கடவுள் அவரோடு இடர்படுத்தும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஐயா அவர்கள் நண்பர், அவர்களும் வழிபாட்டில் உதவி செய்தார்கள். அவர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அன்புக்குரிய ஒன்றும் சொல்லவில்லை, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய ஷாலிகான் அவர்கள் இந்த வழிபாட்டை எழுதுவதற்கு அவர்கள் தான் உதவி செய்தார்கள். இரவு 10 மணிக்கு அண்ணன் சொன்னார், 10 மணிக்கு விடிக்கான 3 மணிக்கு அதை எழுதி பிடித்து பாடல் பண்ண அமைத்தோம். எனவே உதவியாக இருந்த அன்புக்குரிய மற்றும் கீபோர்டு வாசித்த வேலண்டைன், காதலர் தினத்திலே பிறந்த அன்புக்குரிய வேலண்டைன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போல அன்பு சகோதரர்கள், நேற்று இரவு இவரோடு வந்து பாடல் பயிற்சி பங்கு பெற்ற நண்பர்கள், சாப்பலுடைய ஸ்டுவர்ட்ஸ், அவ்வப்போது மைக்ஸ் சரியில்லாவிட்டாலும் உதவி செய்த அவர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம். தேங்க்யூ. எங்கள் சர்ச்சை மாதிரி இருக்குதுப்பா, இதே மாதிரி தான் இருக்காங்க. பாட ஆரம்பிக்கும்போது குறைச்சிடுவாங்க, பேச ஆரம்பிக்கும்போது கூட்டிடுவாங்க, அப்புறம் எப்போ முடிப்போம்னு ஆயத்தப்படுவாங்க. அதில் அவருக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்த அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இங்கிருந்து போகும்பொழுது முடிந்தவர்கள் செலுத்தோடு செல்லும்படியாக அன்போடு கேட்கிறோம். 3 நாட்களும் எனவே இவ்வளவு தூரம் நீங்கள் உதவி செய்த அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் விடுதலை நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இறையாசியை நாம் பெற்றுக்கொள்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சிந்தையாளும் தூய ஆவியரின் உறவும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக அழகாக நமக்கு நடத்தி கொடுத்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர்கள், முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், மிக சிறப்பான அருள் செய்தி நமக்கு வழங்கிய முன்னை மாணவர் பிரசிடென்ட் அனைவருக்கும் நாம் இணைந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அழகான அழகான பாடல்கள், பொருள் நிறைந்த இறைவேண்டல்கள், நல்ல அருட்செய்தி. 22 நிமிடம் பேசினார். அழகாக நகைச்சுவை கலந்து அண்ணன் அவர்கள் பேசியதால் நமக்கு நேரம் போனதே தெரியவில்லை. சர்வீஸ் போடக்கூடிய அதைத் தொடர்ந்து அகஸ்டி பேசின பேச்சுக்கள், இதுதான் அழகான பேச்சுக்கள். இதையெல்லாம் நாம் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மிஸ் பண்ணுகிறோம் என்று நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் முன்னை மாணவர் கூடுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் அனைவரும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு தலைவர், கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், குடும்பங்கள் அனைவர் சார்பிலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்போடு உங்களை வரவேற்பதிலும், இந்த 2 நாட்களும் உங்கள் அனைவருக்கும் இந்த கூடுகை, நம் அனைவருக்கும் இந்த கூடுகைகள் மிக பயனுடையதாக இருக்கும் என்று என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. குறிப்பாக இந்த 2 நாட்களும்
எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற நாம் வாழ்த்துகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த முன்னை மாணவர் கூடுகை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த 2 நாட்களும் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் மனதளவிலே, எல்லாவற்றிலும். நீங்கள் எவ்விதமாக 2 நாட்களும் ஜாலியாக வந்துக்கிறீங்கல்ல, அதே போலவே கல்லூரிக்கு செல்வது என்றால் உங்களுக்கு மிகுந்த அந்த பாசத்தோடு வருகிறீர்கள், உற்சாகத்தோடு வருகிறீர்கள். அதே போல எங்களுக்கும் உங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதும், உங்களை பார்ப்பதும், உங்களோடு பேசுவதும், நம்முடைய அன்பையும் உறவையும் மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்வதும் ஒரு பெரிய அழகான மகிழ்வான அனுபவம். இதை விட வேறு நல்ல அனுபவங்கள் இல்லை என்று சொல்லலாம். அதனால் இதை சிறப்பாக ஒழுங்கு செய்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக முன்னை மாணவர் உடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், இந்த கல்லூரிக்கு முன்னை மாணவர் ஆசிரியர் ஆலோசகர், பொறுப்பாளர்கள் பலர் இதில் உழைத்திருக்கிறார்கள். பலர் இதற்காக பல நேரங்கள் செலவு செய்து பேசி ஆயத்தங்கள் சில செய்திருக்கிறோம். ஒருவேளை கட்டாயமாக சில குறைபாடுகள் இருக்கலாம், தங்குகிற இடம், உணவு போன்ற காரியங்களில். எனவே நீங்கள் ஏதாவது இருந்தால் மாணவர்களிடத்திலும் மற்றும் ஆசிரியர்கள் யாரிடத்திலும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். பலருடைய உழைப்பு உண்டு. நேற்று நைட் வரைக்கும் மாணவர்கள் இதிலே இதற்காக பல முயற்சிகளை எடுத்து அங்கங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். டீமாக நாங்கள் பிரித்து இதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த வருடமும் இப்படிப்பட்ட கூடுகையை நமக்கு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கட்டும். அது மட்டுமல்ல, இது ஒரு கொண்டாட்டம் இல்லையா? இது ஒரு மகிழ்வான அனுபவமாக இருந்தாலும் இட்ஸ் செலிப்ரேஷன். ஏனென்றால் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி 55 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 55 ஆண்டுகள் என்று சொல்லும்போது, குறிப்பாக இந்த வருடம் நாம் இசையா பற்றுறுதி அறிக்கை ஒரு மீள் பார்வை என்ற கருப்பொருளிலே இந்த வருடம் முழுவதும் நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய பற்றுறுதி பயணங்களில் பள்ளங்கள், மேடுகள், போராட்டங்கள், விடுதலைகள், மகிழ்ச்சியான அனுபவங்கள், கடினமான அனுபவங்கள், இவற்றையெல்லாம் இந்த கல்லூரி தாண்டி வந்திருக்கிறது. அவற்றிலும் கடவுளின் அருளும் ஆசையும் இதுவரைக்கும் இருந்து வருகிறது. எல்லா நிலைகளிலும் குறிப்பாக முன்னை மாணவர்களாக நீங்கள் கல்லூரிக்கு ஆதரவு செய்து வருகிறீர்கள், ஆதரவு அளித்து வருகிறீர்கள். பொருளாலும் இறைவேண்டல்களினாலும், குறிப்பாக இறைவேண்டல்கள் அதிகமாக பலர் நம்முடைய கல்லூரிக்காக இறைவேண்டல் செய்வதுண்டு. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுங்கள். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதத்திலே நாங்கள் மும்பாய் ஃபைனான்ஸ் கேம்பெயின் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 பேர் போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஃபைனான்ஸ் கேம்பெயின் எல்லாம் முடித்து விட்டு வரும்போது கிறிஸ்தாஸ் ஐயா அவர்கள், வயதான ஆயர், எங்களை தேடி வந்து எங்களோடு எங்களுக்கு இரவு உணவு அத்தனை பேருக்கும் அவருடைய வீட்டிலே சமைத்து ட்ரெயின்லே எங்களை ஏற்றி விட்டு உட்கார வைத்து இறைவேண்டல் செய்து விட்டு சென்றார். என்னால் அதை மறக்கவே முடியவில்லை. நினைத்து பார்ப்பதற்கும் சில நேரங்களில் என் பாஸ்டர்ஸ் கூட நாம் அவ்வளவு தூரத்துக்கு இப்படி செய்ய மாட்டோம். ஆனால் கடினமான அனுபவங்களிலும் அவர்கள் வந்து எங்களோடு பேசி எங்களை உபசரித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. என்றால் இந்த கல்லூரி மீது வைத்திருக்கிற பாசம் அது ஒன்றுதான். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி என்னை வளர்த்தது. எனக்கு எப்பொழுதுமே எனக்கு அது என்னுடைய பற்றுறுதியை உறுதி செய்கின்ற இடம் என்றெல்லாம் நிறைய காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எனவே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மீது அவ்வளவு பாசம் பற்றி இருப்பதால் தான் நீங்களும் இன்றைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு நீண்ட நேரம் டிராவல் பண்ணி கடினப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வருகை கட்டாயமாக நீங்கள் இதில் தங்கியிருக்கின்ற 2 நாட்களும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்களை கொண்டு வருவதாக அமைய வேண்டும்
என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த சாப்பல் எல்லாருக்குமே மிக முக்கியமான இடம் இல்லையா? மிக முக்கியமான இடம். நம்முடைய பற்றுறுதி வாழ்க்கையை ஆழப்படுத்துகின்ற, புதுப்பிக்கின்ற இடம். இப்பொழுது நிசையா பற்றுறுதி அறிக்கை 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அதை எவ்வாறு நாம் மறுபடியும் நம்முடைய பற்றுறுதியை ஒரு மீள்பார்வை செய்வது, இன்றைக்கு திருச்சபையும் நம்முடைய சமுதாயமும் எப்படிப்பட்ட திருச்சபையாக சமுதாயமாக இருக்க வேண்டும் என்ற புதிய சிந்தனைகள், புதிய பற்றுறுதி அறிக்கைகள் நம்மிலிருந்து வெளிவர வேண்டும். இந்த சாப்பலில் இருந்து, இந்த வழிபாட்டு மனையிலிருந்து ஆயிரக்கணக்கான பற்றுறுதி அறிக்கைகள் வெளிவந்திருக்கும். மாணவர்கள் திறனாய்வு வழிபாட்டை செய்யும் பொழுதெல்லாம் புதிய கருத்துக்களை, பற்றுறுதி அறிக்கைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்களும் அதே விதமாக செய்திருப்பீர்கள். எனவே இந்த இடம் மிக புனிதமான இடம், இந்த இடம் மிக முக்கியமான இடம். நம்முடைய பற்றுறுதி அறிக்கைகள் இன்னும் தொடர்ந்து வெளிவரட்டும். குறிப்பாக நம்முடைய கல்லூரியின் வரலாற்றை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம். பல பேராயர்களை உருவாக்கிய கல்லூரி, ஆயிரங்களை உருவாக்கிய இடம், ஆயிரம் பற்றுறுதியாளர்களை உருவாக்கிய இடம். எனவே இந்த இடத்திலிருந்து இன்னும் தொடர்ந்து பல பற்றுறுதி அறிக்கைகள் வெளிவரட்டும். நீங்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய திருச்சபை அனுபவம் சார்ந்தும் சூழல் சார்ந்தும் புதிய பற்றுறுதி அறிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்தே இருங்கள். அது நம்முடைய சமுதாய வாழ்வில், திருச்சபை வாழ்விலும் கட்டாயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் பயணிப்போம். இதை தொடர்ந்து ஒருவேளை சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இப்போது செய்யலாம். அனைவருக்கும் ஒரு முறை கூட நன்றியும் வாழ்த்துக்களும். ஓகே, தேங்க்யூ. இதை தொடர்ந்து சரியாக 8:15 மணிக்கு நம்முடைய விவிலிய மறை ஆய்வு ஆற்காடு திருச்சபையுடைய பேராயர் பால் தாமஸ் அவர்கள் நமக்கு நடத்தியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இந்திய வேதாகம சங்கத்தினுடைய அறிமுகம், அதை என்னுடைய நண்பர் மோசஸ் தேவதாசன் அவர்கள், அவர் பெரிய பொருட்கள் இருக்கிறாரு, வந்திருக்கிறார். டைம் கிடைக்கல என்றால் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட போது மோசஸ் வருகிறேன் என்று அவர் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவார். சிறப்பு கருத்துரை வழங்குவதற்காக ஜெயஸ்ரீ கிறிஸ்டோபர் அவர்கள் வந்திருக்கிறார். இத்துடன் மதிய வரை நிகழ்வுகள் நிறைவேறும். இந்த முறை விளையாட்டுப் போட்டிகள் இருக்கிறது. என்னென்ன விளையாட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை சொன்னால் அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிலருக்கு முறுக்கு கிடைக்கணும்னு ஆசையா இருக்கும். பேராயரிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். மதுரை பேராயர் என்னுடைய நண்பர் என்ன பெண்ணுமே முறுக்க கடிச்சுக்கிட்டு சிக்கன் பீஸை கட்டி கொடுப்பா, அதை கடிக்கணும் அப்படின்னாரு. இப்போ மாறிட்டு அந்த விளையாட்டு போட்டிகள் நீங்கள் ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். யார் நிறைய சாப்பிடுவது அந்த போட்டிகள், விளையாட்டு போட்டிகள், எளிதான விளையாட்டு போட்டிகள், உடல் குலுக்காமல் விளையாடுகிற விளையாட்டு போட்டிகள், ஸ்பூன்ல லெமன் வச்சு போடுறது, அந்த மாதிரி எல்லாம் பகிர்வதற்காக விளையாட்டு போட்டியின் முத்தாய்ப்பாக கயிறு இழுத்தல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், திருமண மாணவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும், முன்னை மாணவர்களுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும், காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும், வீட்டிலே பார்த்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும், இப்படி நிறைய குழுக்களாக குறித்து நாம் கயிறை இழுக்கிறோம். விளையாட்டு போட்டி இருக்கட்டும். பிறகு நாட்டுப்புற கலைகள் நம்ம சாயங்காலம் அது கொஞ்சம் சிறப்பானதாக வந்து குளிக்கிறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. நாட்டுப்புற கலைகள் இரவு பட்டிமன்றம் நடைபெறும். எனவே இது இன்றைய நாளுக்கு நாளைய நாளின் நிகழ்வுகள் அதிகாலை இதே போல 8 மணிக்கு காலை வழிபாடு, அதை பெண்களாக இணைத்து நடத்துகிறார்கள். அதிலே குருக்கள் இறையியற்கல்வியுடைய பேராசிரியர் வேதா நமக்கு அவர்களை வழங்குகிறார்கள். வேலைக்கணி, அதை தொடர்ந்து விவிலிய ஆய்வு, கருத்துரை, மேலாண்மை நாளான கூட்டம், பொதுக்கூட்டம், செயற்கூட்டம் எல்லாம் நடைபெறும். நாளை மத்தியானத்திற்கு மேலே நாம் புறப்பட்டு மீண்டுமாக
நம்முடைய சிறைச்சாலை விட நம்முடைய வீட்டுக்கு போனாலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணல. இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஆடி மாதத்தை தந்திருக்கிறார். ஆடி மாதம் சிறப்பான மாதம். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆடி மாதத்திலே காற்று நிறைய அதிகம். அதான் ஆடி மாதம் சிறப்பான மாதம். நீங்க நினைக்கிற மாதிரி மனைவியை கூட்டிட்டு போயிருவாங்க, கணவன் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆடி மாதத்துல 500 ரூபாய் நீங்க செலுத்தினால் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பொருட்கள் கொடுக்கப்படும். இதெல்லாம் இறையர்களுடைய ஆடி மாதம். சரிதான்? 500 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய்க்கு பொருட்கள் கொடுக்கப்படும். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். தனிப்பட்ட தேவைக்கான பொருட்கள், மாத்திரைகள், மருந்துகள் நீங்களே வாங்கி வேண்டும். லட்சத்தை ஏற்படுத்தி சாலைகள் இருக்கா, மெட்டாசின் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, மருந்தை கேட்கக்கூடாது. அது நீங்களே வாங்கணும். அப்படி 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கான பொருட்கள் கொடுக்கிறோம். கலைஞர் செல்வோம், மீண்டும் சந்திப்போம்.